Hello friends, welcome to Vaigai Suvai kitchen. இது Arusuvaigalin Sangamam. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுவும் தந்தூர் அடுப்பு இல்லாம நம்ம வந்து கேஸ்ல இந்த சிக்கனை வந்து செய்ய போறோம். இத நீங்க செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரியலா வந்து தந்தூரி அடுப்புல என்ன டேஸ்ட் இருக்குதோ அதே டேஸ்ட் வந்து நம்ம கேஸ்ல பண்றதுலயும் கிடைக்கும். ஸோ வாங்க இந்த நம்ம ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ தயிர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த தந்தூரி கலர் வரதுக்காண்டி நல்லா டார்க் ரெட் கலர் எடுத்திருக்கிறேன், நீங்கள் கேசரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கறி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த சிக்கனோட நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நார்மல் மிளகாய் பொடியும் சேர்க்கலாம். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறேன். நம்ம தயிர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தயிரில் இந்த மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன், ஒரு 3லேருந்து 4 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்க்குறேன். சீரகத்தூள் சேர்க்கும்போது வாசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சிக்கன் வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக எடுத்து அதில் இந்த மாதிரி வந்து ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன், கீரி விட்டுருக்குறேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா இறங்கும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இந்த மசாலா கூட போடலாம். இந்த மசாலா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்காக இருக்கணும், தோசை மாவு அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சிக்கனில் வந்து ஒட்டும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம அதை க்ரில் பண்ணி எடுக்கும்போது மசாலா தனியாகவும் சிக்கன் தனியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த பர்டிகுலரான டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவர், மினிமம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து ஊற, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஓவர் நைட்டு கூட ஊற வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம் அந்த பேனை. ஸோ இப்போ நமக்கு பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் லெக் பீஸை வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம், நம்ம ஹையாக வந்து வைக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகும்போது மசாலா இறங்கி இருக்கிறதுக்கும் அது குக் ஆகி வரதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும், அதோட வாசம் வந்து வெளியே போகாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நம்ம மசாலா கரெக்டாக சேர்த்துருக்கிறனால நமக்கு அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒட்டவே இல்லை.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேனில் வந்து ஒட்டவே இல்லை. நம்ம மசாலா வந்து நல்லா சிக்கனில் வந்து கோட் ஆகிருக்கு. அது தண்ணியாக இருந்தது அப்படின்னா மசாலா தனியாக போயிடும், சிக்கன் வந்து தனியாக இருக்கும். ஸோ நம்ம தயிர் சேர்க்கும்போது அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஸ்ப்ரே கூட பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் அடுப்பு கறி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சல்லடையில் வச்சு உங்களுக்கு நல்லா ஹீட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல கங்கு வந்து வரணும், நல்ல சிகப்பு கலரில் கங்கு வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அந்த இது போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ ரெடி ஆகிருக்க சிக்கனை இந்த மாதிரி கம்பியில் குத்திட்டு நான் வந்து கேஸில் காமிக்கிறேன். அப்படி காமிக்கும்போது அந்த ஸ்மோக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு கறி வந்து உங்களுக்கு நல்லா கங்கு வந்து வந்துருச்சு. நல்லா சிகப்பாக இருக்க கங்கு வந்திருக்கு. இதை பார்த்து கேர்ஃபுல்லாக இடுங்க, கையில் போட்டுக்காமல். இப்போது நான் சிக்கனை வந்து இதில் வச்சுருக்கிறேன், சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கங்கை வந்து 2 சிக்கனுக்கும் நடுவில் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மூடி வைக்கும்போது என்ன ஆகும், அந்த புகை வந்து வெளியே போகாது. அதனால் அந்த கறி அந்த புகையோட வாசனை வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கங்கை அணைஞ்சிருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அந்த கங்கை சூடு பண்ணிவிட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா நம்ம தந்தூரி அடுப்பில் வந்து பண்ணலை. தந்தூரியில் பண்ணும்போது நமக்கு எண்ணெயே தேவைப்படாது. நம்மக்கிட்ட இருக்க கேஸில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த புகை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் வந்து பரவுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு தந்தூரி சிக்கன் வந்து நம்ம வெளியே எப்படி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அந்த புகை அடங்க மறுபடியும் இதில் கங்கை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கங்கை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அந்த புகையிலேயே உங்களுக்கு அப்போ தான் அந்த புகை வாடை அடிக்கும். இதை நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அதே ஃப்ளேவர் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நெருப்போடு வந்து உள்ளே வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபயரோடு வச்சு அந்த கங்கை வந்து அப்படியே அமர்த்திடலாம். ஸோ நம்ம கங்கு இப்படி போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த சிக்கனை சாப்பிட்டோன்னா நம்ம தந்தூர் அடுப்பில் பண்ணுறதுக்கும் கேஸில் பண்ணுறதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த புகை வந்து எப்படி அந்த சிக்கனில் வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஈவனாக. அதனால தான் நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இல்லைனா நம்ம கேஸில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரியல் ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தயிரில் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 கப் அளவுக்கு புதினா, 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு லெமனை கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து சட்னி வச்சுட்டு இதோட அந்த க்ரீன் சட்னி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வைக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த புகை எல்லாமே வந்து எல்லா பக்கமும் வந்து போகும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். நம்ம தந்தூரி சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஹாட்டாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் இதை 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டாலும் ஃப்ளேவர் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம கொஞ்சமாக லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அது கூட வந்து க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வெறும் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க.
ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.